ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் கடைசி நாளாக மே 31ஆம் தேதி பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா வைகாசி 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது. இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு விசேஷமான அதிசக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது இந்த நாள் தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாகவும் தெய்வ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவுமே நம்ம பார்க்கலாம். எந்த தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து விதமான தெய்வ வழிபாட்டிற்குமே இது சரியான ஒரு நாளாகவே நம்ம பார்க்கலாங்க. இந்த நாளில் நாம் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தால் அது கண்டிப்பாக உடனடியாக நமக்கு இரட்டிப்பு பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாகவே சொல்லப்படுது. இந்த நாளில் ஒரு விஷயத்தை நாம் தொடங்கினாலும் சரி, ஒரு விஷயத்தை புதிதாக ஆரம்பித்தாலும் சரி, கண்டிப்பாக அதற்கு பாசிட்டிவான பலன் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஜோதிட ரீதியாகவே சொல்லப்படுது. ஸோ இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள் கலந்த ஒரு நாளாகவே இந்த பௌர்ணமி நாளை நம்ம பார்க்கலாம். இந்த பௌர்ணமியே ஸ்பெஷலான ஒரு பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி வைகாசி மாதத்தில் வரக்கூடிய ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால இது ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த மாதமாகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவுமே நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே வைகாசி மாதம் முருக வழிபாட்டுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பௌர்ணமி சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாகவே நம்ம பார்க்கலாம். இந்த நாளில் சிவபெருமானை மனதார வழிபாடு செய்யக்கூடிய நேயர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன விஷயத்தை நினைத்து வேண்டுதல் செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக பழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் நம்மளுடைய எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நமக்கு நடக்கும் அப்படின்னு ஐதீக ரீதியாக சொல்லலாங்க. ஸோ இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் கிரிவலம் செல்வதால் கிடைக்கும் கோடி புண்ணியம் என்ன அப்படிங்கிறத நிச்சயமாக இந்த வீடியோவில் நீங்கள் தெரிந்து கொண்டு பயனடையலாம். பொதுவாகவே பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது அனைவருக்கும் ஞாபகத்திற்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அனைவருக்கும் நிச்சயமாக ஞாபகத்துக்கு வருவாங்க. ஏன் திருவண்ணாமலை மட்டுமே ஞாபகத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, பௌர்ணமி அன்று அங்குதான் பெரும்பாலான லட்சக்கணக்கான பக்தர்கள் பார்த்தீங்கன்னா கிரிவலம் மேற்கொண்டு வருவாங்க. திருவண்ணாமலையில மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில கிரிவலம் செல்வதால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம உறுதியாகவே சொல்லலாம். மாதந்தோற கூட வரக்கூடிய பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான நாளாகவே பார்க்கப்படுகிறது. அதிலும் இந்த வைகாசி பௌர்ணமி அன்று நீங்க கிரிவலம் செல்வதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன மாற்றங்கள் இதனால உங்க வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறத நிச்சயமா நாம இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம். வைகாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி நாள் மிகவும் விசேஷம் மிகுந்த நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நன்னாளில் இஷ்ட தெய்வங்களை வேண்டி வழிபடுவது சகல நன்மைகளையுமே நமக்கு அழுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சகல பாக்கியம் சகல ஐஸ்வர்யம் என பெறணும் நினைக்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் மறக்காமல் நீங்க கிரிவலம் வரலாங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கிரிவலத்துடைய பெரும்பான்மை தெரியவில்லை அப்படின்னே சொல்லலாம். ஸோ தெரியாதவர்கள் இந்த வீடியோவில் நிச்சயமாக தெரிந்து கொண்டு நீங்கள் பயனடையலாம். இதுவரை கிரிவலம் செல்லாத நபர்களாக இருந்தீங்கன்னா ஒரு முறையாவது திருவண்ணாமலைக்கு சென்று ஒரு மாதமாவது நீங்கள் கிரிவலத்தை மேற்கொள்ளி பாருங்க. அதாவது ஒரு மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று இந்த கிரிவலத்தை நீங்கள் மேற்கொண்டு வரும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயத்தை நினைத்து அந்த விஷயத்தை செய்கிறீங்களோ அது கண்டிப்பாக இரட்டிப்பாக உங்கள் வாழ்வில் நடக்கும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. இந்த வைகாசி மாதம் முருகன் அவதரித்த ஒரு மாதமாகவே சொல்லப்படுது. இதனால இது முருகப்பெருமானுக்கு உகந்த மாதமாகவும் உகந்த நாளாகவுமே நம்ம பார்க்கலாம். இந்த வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரம் கூடி வரக்கூடிய நாளில் வரக்கூடிய வைகாசி விசாகத்தின் போது முருகப்பெருமானை மனமுருக வேண்டி விரதம் இருந்து வந்தீங்கன்னா குறைகள் நீங்கி மகிழ்ச்சி செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாள் எந்த தெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைத்து தெய்வத்துமே இந்த நாளில் நீங்கள் நிச்சயமாக வழிபாடு செய்யலாம். சிவபெருமானும் முருகனையும் ஸ்பெஷலாக நீங்கள் வழிபாடு செய்வது முக்கியமாகவே சொல்லப்படுது. அதுபோலவே வைகாசி மாத பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் ஒரு அமாவாசை பௌர்ணமி வரக்கூடிய நிலையில வைகாசில 2 நாட்கள் தொடர்ந்து பௌர்ணமி நடக்குங்க. இந்த 2 நாட்கள் வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு நாளாகவே நம்ம பார்க்கலாம். இந்த பௌர்ணமி நாட்களில் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு விரதம் இருந்து இஷ்ட தெய்வங்களை வழிபடுவது தெய்வங்களுடைய பரிபூரண ஆசையை கிடைக்க செய்கிறது அப்படிங்கிறத சொல்லலாம். வைகாசி பௌர்ணமியில
சந்திர தரிசனம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த நாளில் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக மனதார முழு நம்பிக்கையோடு இந்த மாதிரி விரதங்களை நீங்கள் மேற்கொள்ளலாம். இந்த விரதத்திற்கு அதிக சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதுவரை பௌர்ணமி விரதம் இல்லாத நபர்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது வைகாசி பௌர்ணமி நாளில் நீங்க விரதங்களை கண்டிப்பா இருக்கலாம். அப்படி இருந்து வரும் பொழுது கண்டிப்பா இதன் மூலம் வர மாற்றத்தை நீங்க கண்கூடா பார்க்கலாம். வைகாசி பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலை, பழனி, திருப்பரங்குன்றம் போன்ற மலைக்கோவில்களில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு கிரிவலம் சென்றால் கோடி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு நிவேத்தியம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப ஒரு அவசியமான விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. இதனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ உங்களால் முடிந்தால் இந்த வைகாசி பௌர்ணமி நாளில் இந்த கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு செல்ல முடிந்தால் கண்டிப்பாக நீங்கள் சென்று பாருங்க. இந்த மாதிரி மலை கோவில்களுக்கு சென்று கிரிவலம் மேற்கொண்டு வந்தீங்கன்னா உங்கள் மனதில் என்ன விஷயத்தை நினைத்து நீங்கள் செல்கிறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு உடனடியாக நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த பௌர்ணமி இதனால தான் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கிரிவலத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால தான் இந்த பௌர்ணமி நாள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான நாளாகவும் ஸ்பெஷலான ஒரு நாளாகவுமே பார்க்கப்படுகிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சித்தர்களும் நிறைய வழிபாடுகளை செய்வாங்க. சித்தர்கள் மட்டுமில்லாமல் நாமும் இந்த வழிபாடுகளை மேற்கொண்டு வரும் பொழுது நம்மளுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைந்து நிறைய நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நெகட்டிவான விஷயங்கள் அனைத்துமே அழிந்துவிட்டு நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவான நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம உறுதியாகவே சொல்லலாம். ஸோ இந்த நாளில் உங்களால் முடிந்தால் எல்லா தெய்வத்தையுமே நீங்கள் மனதார நினைத்து கொண்டு கிரிவலம் ஒரு முறையாவது சென்று வாருங்க. கிரிவலம் சென்று வரக்கூடிய நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த நாளுடைய முக்கியத்துவம், இந்த நாளுடைய மகத்துவம் கண்டிப்பாக தெரிந்திருக்கும். ஸோ அவர்களுக்கு இந்த நாள் எவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு அவங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஸோ செல்லாமல் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக ஒரு முறையாவது கிரிவலம் நீங்கள் சென்று வரலாம். கிரிவலம் சென்று வந்தீங்கன்னா கண்டிப்பா நினைத்து நடக்கக்கூடிய ஒரு யோகத்தை நீங்க பெறலாங்க. இந்த மாதிரி கிரிவலம் செல்லும் போது மனதார கடவுளை நினைத்து உங்களுடைய மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறதோ அதை கடவுளிடம் சொல்வது போல் மனதில் நினைத்து கொண்டு இந்த மாதிரி கிரிவலத்தை நீங்க மேற்கொள்ளலாம். கிரிவலம் செல்லும் போது முழுக்க முழுக்க கடவுளின் பெயரை மட்டுமே உச்சரித்து நீங்க செல்ல வேண்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பின்பற்றி நடந்து கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் மே மாதம் 31ஆம் தேதி வரக்கூடிய வைகாசி பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்று வந்தால் நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.